செயலுக்கும் குரு தான் முன்னாடி இருக்கணும். இப்ப எப்படி படிப்புக்கு ஆசிரியர் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நமக்கு முன்னாடி ஸ்டெப்புக்கு கூட்டிட்டு போறவர் குரு. குரு இல்லாம எந்த ஒரு இதுவுமே நடக்காதுங்க. அப்ப குரு ஒரு நல்ல வழிகாட்டி உங்க பார்வையில. ஆமாங்க. சரிங்கய்யா. அடுத்து தம்பி ஐயா, அடுத்தது நவநீத கிருஷ்ணன் ஐயா. நவநீத கிருஷ்ணன் ஐயா, நமச்சிவாய வாழ்க. ஐயா ஐயா லைவ்ல இருக்காரு. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. ஐயா, உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க ஐயா. யார் குரு? குரு என்றால் யார்? குருவின் இலக்கணம் என்ன? இப்படித்தான் குரு இருக்கணும்னு அப்படி ஏதாவது உங்க கருத்து என்ன? குருனா யாருன்னு தெரிஞ்சுக்கோ. குருனா யாருங்கய்யா? இலக்கணம். குருங்கிறவர் எதையும் எதிர்பார்க்க மாட்டார் ஐயா. தன்னை போலயே பிறரை நினைப்பாரு. தனக்கு இல்லாட்டியும் மற்றவங்களுக்காக கொடுப்பாரு. உண்மையை பேசுவாரு, நல்லது செய்வாரு. மக்கள் பயனடைய, உலகம் சேமமடைய தன்னுடைய சக்திகளை விரைவுபடுத்தி நல்ல விஷயங்களை செஞ்சு இது பண்ணுவாங்க. தனக்கென வாழாமல் பிறருக்காக தன்னை போல பிறரையும் ஆக்கக்கூடியவர். அப்படிதாங்க. ஆமாங்க. எதுவுமே தனக்குன்னு ஒரு சேர்த்து வச்சுக்க மாட்டாங்க அவங்க நாளைக்குன்னு. தான் அறிந்ததை அனைத்தையுமே மக்களுக்கு தருபவர்கள், மற்றவர்கள் மக்களுக்கு தர்றாங்க. தர்றவங்க காசு வாங்கிட்டு தராங்க பெரும்பாலும். அவங்க குருல வருவாங்களா என்ன? அவங்க வரமாட்டாங்க ஐயா. இப்ப எனக்கு ஐயா ராஜாபாதர் ஐயான்னு தாம்பரத்துல இருக்காங்க. ஆனா எனக்கு அவர் எதுவுமே பணம் எல்லாம் வாங்கல. அவரு எனக்கு பயிற்சிகள் நிறைய, கிரியா பயிற்சி, வாசி யோக பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், போர்க்கால பயிற்சிகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே எந்த ஒரு பண எதிர்பார்ப்பு இல்லாம தான் சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நேரங்காலம் இல்லாம எனக்கு அவரு ஆழ்ந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம்லாம் கூட நாங்க காலையில ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈவினிங் 6-7 மணி வரைக்கும் கூட போயிருக்கு. அந்த ரெகுலர் கண்டினியூஸா எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம செஞ்சிருக்காங்க. எதையும் எதிர்பார்க்காம பண்ணிருக்காங்க. மகிழ்ச்சி. ஆக குரு என்பவர் சீடனிடத்து எதையும் எதிர்பார்க்காமல் தனக்கு தெரிந்ததை சீடனுக்கு பயிற்றுவிப்பவர். அப்படிதானே நீங்க சொல்ல வரீங்க? ஆமாங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஐயா. அவர் சொல்லி கொடுத்தது இல்லைங்க. தன்னை மிகுந்து ஆக வேண்டும், அவருக்கு மேல வரணும்னு நினைப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது தான் சொல்லி கொடுத்தது தினம் செய்யணும்னு நினைப்பாங்க. அதுதான் நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இது காணிக்கை, குரு காணிக்கை. குரு காணிக்கை. சிறப்பு சாதனை. பரவாயில்ல, ஒரு நல்ல ஆசான் கிடைச்சிருக்காரு உங்களுக்கு. மகிழ்ச்சி. சிவா அடுத்துங்க ஐயா. அடுத்து வந்துட்டு இருக்காங்க. அடுத்து என் கருத்து நான் சொல்லிடுறேங்க ஐயா. ஐயாவுடைய கருத்து மிக சிறந்தது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆசான் தாம்பரத்தில் இருக்கிறார். ஆமாங்க. ஆமா. எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாருங்க. நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. நான் அவர்கிட்ட பேசினாட்டியும் கூட அதை குறிப்பணி உணர்ந்து தம்பி இந்த மாதிரி இதுல இருக்காரு வேலைப்பாடுல அப்படின்னு அந்த குறிப்பு உணர்ந்து அவரு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மகிழ்ச்சி அடைகிறாரு. எனக்கு அதே சந்தோஷமா இருக்கு. தம்பி ஐயா அது வந்துட்டு இருக்காங்களாட்டிருக்கு. வந்துட்டு இருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. சுபாஷ் ஐயாக்கு லிங்க் அனுப்பலையா? அவர் லைன்ல கேட்டாரு. லைன் சுபாஷ் ஐயா வாங்கயா? அந்த ஆஸ்திரேலியால இருக்காரு அவராங்கயா? இல்ல, சுபாஷ் அன்னைக்கு திருப்பூர் வந்திருந்தாருல்ல. திருப்பூர் சுபாஷ் ஐயா அனுப்பிச்சிட்டேங்கய்யா. குரூப்லயே போட்டு விட்டாங்க எல்லாத்துக்கும். அவரு லைன் வரலன்னாரு. சரி, இது ஃபர்ஸ்ட் பேசினவரு ஐயா பேரு என்ன சொன்னீங்க? கார்த்திங்கய்யா. கார்த்தி. ரெண்டு பேரும் ரெண்டு மாறுபட்ட கருத்துக்கள், நல்ல கருத்துக்கள் இல்ல. ஆமாங்க. சுபாஷ் ஐயா நம்பர் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா? எதுங்க? சுபாஷ் ஐயா நம்பர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கீங்களா அன்னைக்கு?
இல்ல அவர் இல்ல, அவர் உங்க நண்பர் தான், நீங்க தான் கூட்டி வந்தீங்க. என்னுடைய நண்பரா? கோவிந்தாங்கய்யா. சுபாஷ், திருப்பூர். என்னுடைய நண்பர் காளியப்பன். சரி, நான் அது நாளை வகுப்புல அவரை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்க சரிங்க. ஐயா வணக்கங்கய்யா. நான் உங்களை விஷ் பண்ணல, திடீர்னு அப்படியே குரூப்ல ஜாயின் பண்ணனால அப்படியே நேரடியா பேசிட்டேன். சரி ரொம்ப பரவாயில்லைங்க. சந்தோஷங்கய்யா. பாலாண்ணா, அடுத்து பாலாண்ணா வந்துட்டாருங்கய்யா. பாலா சுப்பிரமணியம் அண்ணா. நமச்சிவாய் வாழ்க. பேசினவர் யாரு? இப்போ பேசினவர் நவநீத கிருஷ்ணன். நேத்து வந்தார்ல? இல்லை, நேற்று நவநீத கிருஷ்ணன் வரலைங்கய்யா. டிராவல்ல இருந்தாங்கய்யா கொஞ்சம், அதனால வர முடியல. இவர் அன்னைக்கு ஃபோன் காலில் இணைஞ்சார்லங்கய்யா. அன்னைக்கு ஃபோன் காலில் பேசினார்லங்கய்யா. மனோன்மணி அம்மா இவரெல்லாம் வந்தாங்கல்லையா? ஆமா ஆமா. அப்போ நவநீத கிருஷ்ணன் வந்தார். ஓ, அவருடைய கருத்து, குருவை பற்றிய கருத்து. சரி அண்ணா, பாலாண்ணா, பாலா சுப்பிரமணியம் அவர் சொல்ல சொல்லிருங்க நம்ம நவநீதன் ஐயாவை. நவநீதனா எப்போதாங்கய்யா முடிச்சாரு சொல்லி? பேசணுங்கய்யா. ஓ சரி சரிங்க. குறிப்பறிந்து செயல்படுறோம்ங்கய்யா. அதே மாதிரி குரு வந்து என்ன, அவருடைய கண் பார்வையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு. அந்த குறிப்பறிந்து கூட நல்ல தீவிரமா இருக்கவங்க அதை அறிந்து செயல்படுவார்கள். சரிங்க, மகிழ்ச்சி. பாலனா ஐயா, சிவாய நம்ம வணக்கங்கய்யா. இங்க பாஸ்வேர்டு மாறிச்சுன்னா இது கூகுள் வேலை செய்யாது. மெயில பாஸ்வேர்டு முக்கியம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க தான் பாஸ்வேர்டு. ஐயா 4 சொன்னாங்க. தலைவனை வாழ்த்தினால் மட்டுமே வந்து முப்பொருளையும் வாழ்த்தியதற்கு இணையானது. அதனால இங்க வந்து இந்த பாஸ்வேர்டு ரொம்ப முக்கியம். சொல்லுங்கய்யா. கடும் இருளில் இருப்பீங்க போல, இருளில் நட்டம் பயின்றாடும் நாதம். நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க ஐயா. இதே மாதிரிதாங்க நம்மளும் வந்து ஆணவ மலம் எல்லாமே வந்து ஆதி நிலையில இப்படிதான் ஒரு இருட்டுல நம்மளும் இருந்தோம். இப்ப இது இல்லை, கரண்ட் இல்ல, அதனால அப்படி இருக்கு. பரவாயில்ல. இருந்தாலும் சாமியார்ல இருக்காரு, நம்ம இருந்தா தப்பு கிடையாது. ஆனா பயமா இருக்கு உங்க உருவத்தை தப்பா. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. சரி, குரு குரு நீங்க எதிர்பார்த்த குரு எப்படி? நீங்கள் சந்தித்த குரு? ஐயா, நான் யதார்த்தமா வந்து இப்ப நான் என்னுடைய குருநாதர் எனக்கு பாத்தீங்கன்னா வந்து சிவானந்த பரமஹம்சர் அப்படின்னு ஒரு வாசிய வந்து வாழ்வியலாக நீங்கள் குரு எப்படி இருக்க வேண்டும் என்று எப்படி குருனா எப்படி இருக்கணும்? காசு வாங்கிக்க சித்தாந்தம் நடத்தணுமா, பெரிய புராணம் நடத்தணுமா, இல்ல வித்தை கத்து கொடுக்கணுமா? அப்படி ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நாம் சந்திக்கும் குருமார்கள் வேறு நிலை, சந்திக்கும் குருமார்களை மட்டும்தான். அவர் நிலை வேறு. அவங்க இருந்தாலும் இல்ல, உடல் இருந்தாலும் இல்லையா வித்தை செல்லுது, அது வேற. ஆனா ஆன்மீக வழிகாட்டியா, வாழ்வியல் வழிகாட்டியா? ஐயா, இப்ப நம்ம வந்து இருக்கிற இந்த இதுல வந்து குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்கல எனக்கு அதுல வந்து உடன்பாடுங்கிறது வந்து கிடையாதுங்க. ஏன்னா எல்லாருமே தன்னை முன்னிலைப்படுத்திதான் வந்து எல்லாருமே இது பண்றாங்க. ஆக தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாதவர் குருவாக இருக்கும். ஆமா, ஏன்னா இங்க யாருமே வந்து இப்ப இருக்கிறதுல வந்து யாரும் தன்னுடைய சொந்த வேதங்களை வந்து இங்க யாரும் இறக்கல. அதற்கான இதுவும் வந்து யாருக்கிட்டையும் இல்லை. இப்ப தன்னை குருன்னு சொல்லிட்டாங்கன்னாவே வந்து அது வந்து அது தவறா போயிடும். தன்னை வந்து ஒருத்தர் குருன்னு முன்னிலைப்படுத்துறாரு அப்படின்னா அவர் குரு வந்து அந்த அடிப்படையே இல்லை அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி, நேற்று நீங்க அந்த பாடல்ல சொன்ன மாதிரி
பொய்யடியார் அப்படின்னு தான் வருவாங்க. அவங்களுக்கு வந்து பொண்ணு கிடைக்கும், பொருள் கிடைக்கும், மீண்டும் பிறவி வர குரு என்ற ஒரு பதவி கூட கிடைக்கும். ஆனா என்னுடைய இதுல வந்து குருனா யாரு, அவர் எதுக்கு அப்படின்னா நம்மள முக்திக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நபர் தான் வந்து குரு. ஆக இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுனதுல முதல்ல குரு வந்து எதையும் எதிர்பார்க்காத இருக்கணும். ரெண்டாவது வந்து குரு வழிகாட்டியா இருக்கணும், எல்லா விதத்திலும் வழிகாட்டியா இருக்கணும். குரு வந்து தன்னை குரு டம் அடிச்சுக்காத யதார்த்தமா நம்மோடு இருந்து நம்ம வந்து நெறி நடத்தணும். இது 4 கருத்து பதிவாயிருக்கு. அப்படித்தானே தம்பி? ஒரு குருவுடைய இலக்கணம்னு இன்னும் நம்ம ஒரு இலக்கண முறையா சொல்லணும்னா, ஒரு குருவானவர் வந்து ஊன் உறக்கமற்றவரா இருக்கணும், நாசியில் சுவாசம் இல்லாதவரா இருக்கணும், அது யோக குரு. நரை திரை பிணி மூப்பு இல்லாத ஒருத்தரா இருக்கணும், நம்ம எந்நேரமும் அணுகக்கூடியவரா, இமைப்பொழுதும் நீங்காம இருக்கக்கூடியவரா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குருநாதன் அழைத்து செல்ல முடியும். இப்ப நம்ம குருநாதன் சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாமே வந்து உண்மையான அந்த குருவோட வந்து வாசகங்களையும் இதையும் எடுத்து பேசுறாங்களே ஒழிய அவங்களுக்குன்னு அங்க எதுவுமே இல்ல. அது அதை விட இன்னும் என்னன்னா, அந்த குருமார்கள் பெயரால் இவங்க ரொம்ப லக்ஸரியா வாழ்றாங்க. குரு எப்படியெல்லாம் குரு எப்படியெல்லாம் அது லக்ஸரியா வாழ்றாங்க. அப்படி அவங்க லக்ஸரியா வாழ்றாங்க அப்படின்னா ஒருவருடைய எண்ணம் என்னவாறு இருக்கிறதோ அதே மாதிரிதான் வந்து அவங்களுடைய தேடல் எப்படி இருக்கோ அதற்கான ஒரு இருப்பிடமும் அந்த மாதிரிதான் அமையும். இல்லையே, நம்ம ஐயா சிவானந்த பரமஹம்சருடைய இதுல கூட ரொம்ப பேர் புகழ் விரும்பிகள், பொருள் விரும்பிகள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கடப்பா நிறைய இல்லைங்க, நான் ஒரே ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். இது வந்து சிவானந்த பரமஹம்சர் இதுலயோ வள்ளலார் இதுலயோ இப்படின்னு நீக்கமர எல்லா இடத்துலயும் இப்ப நிறைஞ்சு இருக்குங்கயா. இதுல இந்த இதுதான் நீக்கமர இப்ப எந்த ஸ்தாபனம் இருக்கோ எல்லா இடத்துலயுமே வந்து வள்ளல் பெருமான் வந்து 13 கட்டளைகள் தர்றாரு. அதுல 13ல கடைசிதான் அன்னம்பாடிப்பு. ஆனா அந்த கடைசியான சோறு போடுறத மட்டும் செய்யறாங்களே தவிர வள்ளல் பெருமான் சர்வகலாசாலைக்கும் பிற மொழிகளில் இருக்கிற நல்ல ஞான விஷயங்களை கொண்டு வரவும், அறிவார்ந்த விஷயங்களை கொண்டு வரவும், பல்கலைக்கழகம் ஏதோ நிறைய சொன்னாரு. எதுவுமே இன்னைக்கு வரைக்கும் எந்த சன்மார்க்கையும் கொண்டு வரல. சோறு போடுறாங்க. அந்த சோறு கூட பாத்தீங்களா, நான் ஒரு முறை போயிருந்தப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன நம்ம சார்பா புழு இலையில புழு இருக்கு. அந்த சாம்பார்ல உப்பே இல்ல. என்னையா உப்பு இல்லைன்னா வளர ருசி பார்க்க கூடாதுன்னு இந்த உப்பையா சொன்னாரு. பன்னிக்காய் சோறு போட சொன்னாரு. உப்பு இல்லாம இங்க இலையில போடுறீங்க, பண்ணி சாப்பிட. அப்ப அந்த அதுல கூட தெளிவில்லாத வரலாறுலயும் இருக்காங்க. பிறகு நம்ம வடலூர்ல ரொம்ப இப்ப வள்ளலார் மார்க்கம் மட்டும் இல்லைங்க, இப்ப இருக்கிற அனைத்து நம்ம ஆன்மீகம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அனைத்து சபைகளிலுமே வந்து இதே நிலை வந்து நிலவுது. அந்த உண்மைத்தன்மைய அறிஞ்சுக்கிற ஒரு சிலர் எல்லா மார்க்கத்திலும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இந்த பெரும்பாலுமே வந்து அதை வந்து ஒரு ஆடம்பரமாகவும் இந்த அதாவது வேத ஏட்டிலுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான், வயிறு வளர்ப்பதல்லன்னு அந்த வேதத்திலே அவங்க தெளிவா சொல்லிடுறாங்க. ஆமா, தெளிவா அவங்க சொல்லிடுறாங்க. குருமார்கள் எந்த நிகழ்ச்சி இது பண்ணாலும் பாத்தீங்களா, உணவு உறையிடம் இலவசம், உணவு தங்கும் இடம் இலவசம் போட்டாதான் சீடர்களுக்கே போற அளவு சீடர்களை கேட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா? ஒரு சித்தாந்த வகுப்பு தங்கும் உணவு இலவசம் போட்டாதான் போறாங்க. குருவே அப்பதான் காசு கொடுத்தாதான் வராங்க. மடத்துல நிறைய காசு இருந்தா கூட காசு தான் வராங்க. அதனால எதையும் எதிர்பார்க்காமல் இறைவன் நோக்கி அழைத்து செல்பவரே குரு, தன்னலமற்றுன்னு பாலையா பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து யாரு? கைலாஸ். அடுத்தது கீதாமா. கீதாமா, உங்க கருத்தை சொல்லுங்கம்மா.
ஐயா சிவாய் நம்ம ஐயா, கேள்வி என்னங்க ஐயா? யார் குரு? குரு என்றால் யார்? எப்படி இருக்கணும்? அம்மா கேக்குதாம்மா? கேக்குதுங்க ஐயா. யார் குரு? குரு என்றால் எவ்வாறு இருக்கணும்? இதுதான் என் தலைப்புமா. சொல்லுங்க, உங்க கருத்தை குரு சொல்லுங்க. வந்து நம்மளுடைய இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி ஒவ்வொரு நிலையிலையும் அதோட தவறுகளை சுட்டி காட்டி இறைவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேங்க ஐயா. அந்த ஆன்மா வந்து பக்குவம் அடைகிற வரைக்கும் பலவித சந்தேகங்கள் எழுந்துகிட்டே இருக்கு. அதுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் இந்த சரியான வழியில கொண்டு செலுத்தணும். அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலயும் துணையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு வழிகாட்டி அழைத்து செல்லக்கூடியவர் குரு. ஆமாங்க ஐயா. இப்ப கூட நீங்க எனக்கு ஒரு விஷயம் உணர்த்துறீங்க. உங்ககிட்ட பேசும்போது உண்டான மனநிலை வேற, உங்ககிட்ட பேசின பிறகு என்னுடைய மனநிலை, என்னோட தைரியம், என்னையே நான் கொஞ்சம் வேற ஆளா ஃபீல் பண்றேன். அது ஆக்சுவலா நீங்க சொன்னது கருத்தெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா அதை நான் பயன்படுத்தல. அது ஒரு மாயையில எனக்கு அது அறியாமலே இருந்தேன் நானு. எல்லாமே எனக்கே தெரியுதுங்க ஐயா. ஆனா அது எனக்கு புலப்படல. அது யோசிக்க கூட தோண மாட்டேங்குது. ஆனா அதே விஷயத்த நீங்க சொல்லும் போது எனக்கு புதுமையாவும் இருந்தது, தெம்பாவும் இருந்தது. என்ன நான் வேற மாதிரி ஃபீல் பண்ணேங்க ஐயா. அதுதான் இது வந்து நான் இன்னைக்கு லைவா நான் உணர்ந்தது. உண்மையில உங்க பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப டயர்டாவும், ரொம்ப ஃபீல் பண்ணி, ரொம்ப மனவேதனையில நேத்தெல்லாம் 9:50 ஐயா கிட்ட பேசினேன், கைலாஷ் ஐயா கிட்ட. நான் ஐயா கிட்ட பேசணும்ட்டு, நீங்க பேசுங்கம்மான்னு சொல்லிட்டு உங்க நம்பர் கொடுத்தாங்க. நிறைய குழப்பங்கள், நிறைய எல்லா சூழ்நிலையிலையும் பார்த்தா ஆன்மீகத்தோட ஒத்தே வர முடியலைங்க ஐயா இந்த சமுதாயத்துல. ஏன்னா நம்ம மாயையில இருக்கிறோம், வினை செஞ்சிருக்கிறோம், பணத்தின் தேவையில போகுது, குடும்ப சூழ்நிலை ஒண்ணு, நம்ம ஆன்மீகத்துல இருந்தாலும் அதை பயணிக்க விட மாட்டேன்றாங்க. பல்வேறு பிரச்சனை, இடர்பாடு, முழுமையான அந்த பக்தியும் பார்த்தா வியாபாரத்துல போகுது. அதை நம்பி ஒரு குருன்னு போனா அவங்க வேற மாதிரி கைட் பண்றாங்க. அது நிறைய மாயையில இருக்கிற மாதிரி இருக்குங்க ஐயா. அந்த குரு கூட ஒரு மாந்திரிகம் போனா இந்த மாதிரி அந்த மாதிரின்ற மாதிரி, அந்த குருவாக கூட மாந்திரிகத்துல இவரை வச்சுட்டா இவரை தூக்கி போட்டா சரியா போயிடும், அந்த மாதிரிலாம் கூட எனக்கு சொல்லியிருக்காங்க. அது யாரதான் நம்புறது? அது பெரிய மனக்குழப்பம் எல்லாம் இருக்குதுங்க ஐயா. ஆக்சுவலா இது என்னுடைய கேள்வியும் கூட. நீங்க என்கிட்ட பதிலை எதிர்பார்க்கறதுனால நான் வந்து இதை சொல்றேங்க ஐயா. என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் என்னுடைய குருநாதர் நான் இறைநிலையை அடையிற வரைக்கும், நான் ஒளி ரூபம் பெற வரைக்கும் எனக்கு துணையா இருந்து என்னை வழி நடத்தணும். அவர் தான் என்னுடைய குருநாதர் நான் நினைக்கிறேங்க. இறைவனை காட்டி பக்குவப்படுத்தி அழைத்து செல்பவர் குரு. ஆமாங்க ஐயா. அடுத்து கைலாஷ் ஐயா, இப்போ அவ்வளவுதாங்க வந்திருக்காங்க. சொல்லுங்க ஐயா. நமக்கு முதல் குரு வந்து இயற்கை தாங்கய்யா நமக்கு குரு. நம்ம இயற்கையில இருந்து தான் நம்ம எல்லாமே கத்துக்கிறோம். அதை வந்து தன்னிலை மறந்து அதை மிஸ் பண்றதுனாலதான் நம்ம ஒவ்வொன்றும் டிஃபிகல்டிஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். அந்த பதத்தை நம்ம உண்மையான குரு மெய்குரு அவர்தாங்க. இயற்கை தான், அலைவரிசையில தான் நமக்கு எல்லாமே செயல்படுது. அது நான் இப்பதான் கொஞ்ச காலமா புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம ஒரு பதட்டத்தினாலையும் குழப்பங்கள்னாலையும் தான் ஏற்படுது. அப்போ நம்ம வந்து மனதை திடமாவும் வலிமையாவும் இறைவன் பால் அன்பு செலுத்தி மக்கள் மீது இரக்கம் கொண்டு பணிவாக இருந்தோம்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து நம்மளை என்ன சொல்றது, இம்பேலன்ஸ் பண்ணிக்க கூடாது. அந்த இம்பேலன்ஸ் பண்ணோம்னா நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் சில மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்கள்னால நமக்கு சம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது உடலுக்குள்ள. அதே மாதிரி நம்மளால சிந்தனையும் செய்ய முடியாது. நம்ம அன்வான்ட் திங்ஸை தூக்கி உள்ள போட்டோம்னா எல்லாத்தையும் கடந்து சென்றுட்டே இருக்கணும். அதாவது பஞ்சபூதங்கள், பிரபஞ்ச சக்தி, எப்படி சொல்றது, இயற்கை சூழல், அதுதான் முதல் குரு. ஐயா, என்னுடைய கருத்து வந்து குரு அப்படிங்கிறவர் வந்து சிஷ்யன்கிட்ட இருந்து முதல்ல எதையும் எதிர்பார்க்க மாட்டாருங்கய்யா. எதையுமே எதையுமே வந்து எதிர்பார்க்க மாட்டாருங்கய்யா. அவரை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாருங்கய்யா. முதல்ல அவன் என்ன பாவியாக இருந்தாலும், எவ்வளோ குற்றங்கள் புரிஞ்சிருந்தாலும், எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும், ஏன்னா கெட்டவனுக்கு தான் குரு தேவை, நல்லவனுக்கு அந்த தூய்மையாக இருக்கிறவனுக்கு குரு தேவை கிடையாது. மனப்பக்குவமோடு இருக்கிறவனுக்கும் அந்த மனநிலை உயர்வாக இருக்கிறவனுக்கும் குரு தேவை கிடையாது.
ஆமாம் ஆமாம். அப்போது ஒரு 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 தன்னைய வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கும் தன்னுடைய ஆன்மாவை அடுத்த கட்டத்துக்கு பக்குவப்படுத்துறதுக்கும் ஒரு ஆள் தேவைங்கய்யா. ஆனால் அது வேடிக்கை என்ன அப்படின்னா, அது கலியுகத்தினாலேயோ இல்லை வந்து அந்த யுக தர்மத்தினாலேயோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து வெகு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்கள மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா எவ்வளவு தேடினாலும் இப்போது அந்த போற்றி திருவகவலில் வர மாதிரி எத்தனையிலிருந்து ஒரு மனித பிறவி எடுக்கிறதுக்கு தப்பிக்க யானை முதலா எறும்பு ஈராயிரை ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் எத்தனையிலிருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் கடைசியில் ஒரு குரு வர்றாரு. ஆனால் அந்த குருக்கிட்ட இருந்து கூட நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஒரு சரியான குரு வந்து கிடைக்க வேண்டியதுக்கு ஒரு பெரும் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்கய்யா. அப்போ அது அந்த இடத்துல நம்ம வினையா இல்லை வந்து அது இறைவன் சித்தமாங்கிறது எனக்கே அது இன்னும் புலப்படலைங்கய்யா. அந்த மெய்குரு கிடைக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது புலப்படலை. அப்போது குரு நான் ஒன்று சொல்லிக்கலாமா? ஐயா இருங்கய்யா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க நான் நீங்க முடிச்சிங்கன்னு நினைச்சிட்டு பேசுனேன். இல்ல நீங்க பேசுங்க. ஓகே, அடுத்து ஈஸ்வரன் ஐயா வந்திருக்காருங்கய்யா, அவரும் ஒரு கருத்தை சொல்லட்டும். ஈஸ்வரன் ஐயா, ஈஸ்வரன் ஐயா, நமச்சிவாய் வாழ்க. சிவா நமச்சிவாய். சிவா, நான் இப்பதான் வந்தேங்க, டிராவல்ல இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, கேட்டுக்கிறேன். சரிங்க, ஓகே. ஒரு ஐயா கருத்து சொன்னாரே, நவநீதன் ஐயா நீங்க சொல்லுங்கய்யா. ஐயா, அதாவது குருங்கிறவருக்கு எந்த ஒரு ஈகாவும் இருக்காது. அவர் வந்து இயல்மையாவும் இருப்பாரு, நன்மை செய்வாரு. அதே மாதிரி அவரு எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பாரு, இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்திருப்பாரு. வேற என்ன சொல்றது, அந்த அது கரெக்டான வார்த்தை வர மாட்டேங்குது. தெளிவா இருப்பாரு ஐயா. எல்லா நேரங்களும் தெளிவா இருப்பாரு. தெளிவா இருப்பாரு. ஒரே ஒரு விஷயம், எனக்கு அது கரெக்டா சொல்ல வரல அந்த வார்த்தை. நம்மளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாரு. அதெல்லாம் சொல்லிட்டேங்கம்மா. வேற இன்னொரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு, எனக்கு அது கரெக்டா வெளியில வர மாட்டேங்குது சொல்றதுக்கு. இதுதான் பேசக்குள்ள குறுக்க பேசினா கைலாசனாலதான் இதை மறந்து போச்சு இல்லைன்னு அவனிடம் சொல்லியிருப்பாரு. முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் இங்க உங்ககிட்ட பதியணும்னு சொல்லிட்டு இது பண்ணேன். சரி, அதை நான் ஒரு சில குரு பத்தி சொல்றேன், கேட்டுவாங்க. இடையில நீங்க எப்ப வேணாலும் குறுக்கீடு செய்து உங்க மனசுல இருந்து வந்த அந்த குருவை பத்தி சொல்லிடலாம் நவநீதன். சரிங்க. இயற்கை குருன்னு சொன்னீங்கல்ல, யாரோ சொன்னாங்க இயற்கை குரு. இயற்கை குரு இயற்கை குருன்னா சூரியன் வந்து காலையில கரெக்டா குறிப்பிட்ட நேரத்துல உதயமாகி குறிப்பிட்ட நேரத்திலே தன்னை சுருக்கி கொள்கிறது. ஆக காலம் தவறாமையே நமக்கு கற்றுத்தரக்கூடிய சூரியனும் குருதான். அப்படிதானே? கற்றுத்தரும், அதாவது பிரதிபலனை நம்மிடத்து எதிர்பாராமல் எது நமக்கு ஞானத்தை தருகிறதோ அதுவெல்லாம் குரு ஸ்வரூபம். ஒரு மரத்தடியில நிக்கிறோம், நிழல் தருது, அது நம்மகிட்ட பிரதிபலனை எதிர்பார்க்கிறதே கிடையாது. இவன் தண்ணி ஊத்தினாதான் என் கீழே நிக்கணும், இல்லைன்னா மண்டியில பலான்னு இழுக்கிறது கிடையாது. அதற்கு அடுத்து பாத்தீங்களா, ஒரு நதியில போய் நீராடுறோம், நம்ம உடலும் குளிர்ச்சி அடையுது, அதை குடிச்சா மனமும் குளிர்ச்சி அடையுது. நதி நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கல. ஆக இந்த நதியை போல என்னுடைய எண்ணங்கள், என்னை சந்திப்பவர்கள் ஒரு சிறு இது. நான் திருக்கைலாயம் 2வது முறை சென்றிருந்த பொழுது மானசரோவர்ல குளிச்சுட்டு அப்படியே வந்த பொழுது எனக்கு இங்க மதுரை ஆதீனத்துல வச்சு கைலை மாமணி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. நான் வந்து அதை ஜம்பமா என்னுடைய வீட்டுல கொண்டாந்து மாட்டினேன். எங்க வீட்டுக்கு ஒரு ஐயா வந்திருந்தாங்க. வந்தவங்க கேட்டாங்க, என்னடா மாமணிங்கிற, மணினா ஒளிவிடும் தன்மை உடையது, மாமணினா மிகவும் பிரகாசமானதுன்னு அர்த்தம். கைலாஸ் யாத்திரை ஏன் போறோம், காரணம் தெரியுமான்னு கேட்டாரு. அவர் ஒரு 10 முறை திருக்கைலாயம் சென்று வந்தவர், ரொம்ப பக்குவப்பட்டவர், நிறைய விஷயம் உள்ளவர், நிறைய அனாதைகள் பராமரிப்பு பெரிய அளவர். அப்புறம் அந்த ஐயா கேட்டாரு, அதாவது கைலை செல்ல காரணம், கைலை மலையை பார்த்தவுடன் எல்லோருடைய மனமும் குளிர்ச்சி அடைகிறது, அந்த பிரம்மாண்டத்தில் லயிக்கிறது. மானசரோவர் உலகத்திலே மிக தூய்மையான 100% பியூர்லி டிஸ்டில் வாட்டர் வச்சிருக்கு.
யாரையும் அந்த சில்னஸ் -5 டிகிரில தண்ணி அது உடலை பாதிக்கிறதே கிடையாது. அதுபோல ஒரு குருவானவர் அவரை நாம் பார்க்கும் பொழுது அவர் ஞான பிரகாசராகவும் அவருடைய செயல்களில் அந்த மானசரோவருக்கு இணையான தூய்மையும் குளுமையும் இருக்கணும். அதை கத்துக்கிட்டு வரதாண்டா கைலாஸ் போதா கைலாஸ் மாமணின்னு போட்டு வச்சிருக்க, தூக்கி எடாது அப்படின்னார். அவரை தூக்கி எறிய சொன்னதெல்லாம் சம்பவம் எல்லாம் கிடையாது. குரு என்பவர் எது நம்மை குளிர்ச்சிப்படுத்துகிறதோ, எது நம்மை தன் வயப்படுத்துகிறதோ, எது நமக்கு சிலதை கற்றுத்தருதோ அதெல்லாம் குரு. ஒரு குயில் கூவுது எங்கேயோ மறைஞ்சிட்டு, அந்த குயில் குரல் நம்மை சந்தோஷப்படுத்து. அந்த குயில் கூட நீ இப்படி இனிமையாக பேசினால் எல்லோரும் உனக்கு வசப்படுவார்கள்னு கத்து கிடக்கிற ஒரு குரு. காக்கை, ஆகாயத்தோட்டி நம்மளாம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். எலி கண்ட குப்பையெல்லாம் கிடக்கு. அது எதையும் எதிர்பார்க்காம அது பாட்டு கொத்தி கிளீன் பண்ணிட்டு போயிடும். நான் எலிய தின்ன எல்லாம் சுத்தப்படுத்தினேன், எனக்கு 2 வேளை சோர்வை கேட்கறதே கிடையாது. ஒரு மலர் ஒரு கொஞ்ச நேரம் அப்படி மலர்ந்து அந்த மல்லிகையெல்லாம் ரொம்ப அனுபவிக்க வேண்டிய ஒரு மலர். அது அப்படியே கொஞ்சம் விரியும் பொழுது ஒரு வாசனை வரும். அந்த வாசனை உன்னுடைய சொற்கள் பிறரை மகிழ்விக்கக்கூடிய மனமாக இருக்க வேண்டும். அப்படி ஒவ்வொன்னு எல்லா இடத்திலும் இறைவன் குருவாக இருந்து அருள்பாலிக்கிறார். அப்பா குரு இல்ல, எந்த பிரதிபலனையும் அப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதே கிடையாது. அம்மா குரு. ஏன்னா அம்மா மாதிரி அன்பானது, அன்பை வெளிப்படுத்தி நம்ம அன்பை பற்றி வாழ்ந்து கற்றுத்தர உயிர் எதுவும் கிடையாது. ஆக அப்பா அம்மா குரு. அதை விட இந்த கோயில்ல இருக்கிற திருமேனிகள் பெரிய குரு தெரியுமா? எத்தனையோ சிவாலயங்கள் அந்த அழுக்கு பிடிச்ச துணியை மூடி கொண்டு போய் நைவேத்தியம் பண்றத பார்த்திருப்பீங்க எல்லாரும். கோயில்ல வழிபாட்டுக்கு அந்த அர்ச்சகர் ஒரு அழுக்கு பிடிச்ச ஒரு பாத்திரத்துல இல்ல வீட்டுல செஞ்சு இப்ப ஆறி விறுவிறுன்னு போன ஒரு சோறை கொண்டாந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க. இந்த மடத்தெல்லாம் ஒரு பெரிய பிச்சால குண்டால சோறை வச்சுட்டு அது ஈயமே இருக்காது, அதை போய் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. இவன் அகத்திலும் தூய்மை இல்லை, புறத்திலும் தூய்மை இல்லை. அழுக்கு வேட்டி இப்படி வெத்தலை பாக்கு போட்டுட்டு என்னாலேயே இவனை பார்த்தா தண்ணி கூட இவனால வாங்கி குடிக்கணும். இந்த சாமி எவ்வளவு தான் பட்டினி கிடந்தாலும் அத்தனை பேர் வேண்டுறதெல்லாம் அந்த திருமேனி நமக்கு கொடுக்குது இல்ல? என்னங்க? நிச்சயமா கண்டினியூ பண்ணுங்க. அப்ப எது நம்மை சுற்றி இருந்து கொண்டு நமக்கு தியாகத்தை, மரம் தியாகம் தருதுல, பனைமரத்தை வெட்டி விட்டம் போடுறாங்க இல்ல, தென்னை மட்டையை வெட்டினாலும் இளநீ தான் தருது, விசை இளநீ தர்றது இல்ல. அது போல எல்லாமே நம்ம சுத்தி எதது பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நாம் இப்படி எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஆலமரம், காலையில கூட பேசிட்டு இருந்தேன் தம்பி கிட்ட. அந்த ஆலமரத்துல பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணி ஆனா ஒரே தமிழ் ஸ்கூல் நடக்கும். காக்கா கீக்கி கூக்கு அஜோ ஒரே ரகலையா இருக்கும். அந்த பிள்ளைகள் கரெக்டா 6:30 மணிக்கு எல்லாம் கத்தும். 7 மணிக்கு கீப் சைலன்ஸ்ன்னு யாரோ ஆர்டர் போட்டது போல அத்தனை உறங்கிடும். காலையில ஒரு 4:30 மணிக்கு ஒரு காக்கா கத்தும். அதுதான் எல்லாரையும் எழுப்பிவிட அம்மா காக்காவா என்ன தெரியல. அது கத்தனதும் எல்லா காக்காவும் மெதுவா குரல் கொடுக்கும். ஒரு கொஞ்சம் விடியல் வந்தோம்னா எல்லாம் சத்தம் கீக்கி ஒரே சத்தம், திடீர்னு எல்லாம் காணாம போடும். மரத்தை அந்த பறவைகள் எச்சத்தால் அசிங்கப்படுத்துகின்றன. அந்த மரத்து மேல கூடு கட்டி அது போடுற சத்தம் மனதுக்கு அந்த மரத்துக்கு இனிமையா இருக்கும் போடும். அதனால அனுமதிக்குது. ஒவ்வொன்றும் பார்க்கக்குள்ள ஏண்டா சிவருமான ஆலமரத்தடியில உட்கார்ந்தாருன்னா இந்த ஆலமரம் அப்பா எத்தனை 100,000 உயிர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த 14 வருஷத்துல லட்சக்கணக்கான காகங்கள் அதில் புதுசா காக்கா வந்துட்டு போகுது. மைனாக்கள் விதவிதமான உணவு சாப்பிடுது. எவ்வளவு ஒரு அற்புதம் இல்ல? ஆக அந்த ஆலமரம் எவ்வளவு பெரிய குரு. நீ எல்லோரையும் அரவணைத்து எல்லோரையும் அவர் என்ன அசிங்கப்படுத்தினாலும் நீ சரியானபடிக்கு நீயாக இருக்க வேண்டும் என்ற நாகரிகத்தை அந்த மரம் கத்துக் கொடுக்குது. ஆக ஐயா சொன்ன மாதிரி இயற்கையே பெரிய குரு இல்லையா? அப்படித்தாங்கய்யா. வலையா ஐயா 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 இது நம்மளுக்கு இயற்கை கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் எல்லாமே அது நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் குருவா இருக்கு.
ஒரு குருவுக்கு என்னுடைய இதுல வந்து ஒரு ஆணித்தனமா இப்ப சற்று முன்னர் வந்து அம்மா பேசுனாங்க. நான் எங்கெங்கயோ என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லா இடமே வந்து எனக்கு ஒரு போலியாவும் ஏமாற்றுதலாவும் பொருளாதாரமும் மாந்திரிகம் இப்படிதான் இருக்கே ஒழிய அதனால நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆனாததான் மிச்சம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன வார்த்தை வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கத்தக்கது. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாசகத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு குருவுக்கான லட்சணம் என்பது உன்னுடைய இதயத்தின் இருளை நீக்கி கோடி சூரிய பிரகாச ஆணி முத்தாகிய மணி மந்திர மௌன வித்தை அங்கு கொண்டு வந்து வைப்பவரே குரு. இச்செயலன்றி ஒருவன் எவ்வளவு படித்து ஓதியவனாய் இருந்தாலும், எவ்வளவு பூஜை வணக்கம் தொழுகை உடையவனாய் இருந்தாலும், எவ்வளவு புகழ் ஆட்சி சம்பத்து உடையவனாய் இருந்தாலும் அவன் குருவாக மாட்டான். அருமையான. அப்ப அந்த அம்மா பேசினதனுடைய ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, இப்ப சொக்கையாவுடைய அந்த ஒரு வாசகம் வந்து இதுவரைக்கும் வந்து நான் எவ்வளவு ஏமாற்றத்துல இருந்து எனக்கு ஒரு புதுவிதமான தெம்பை எனக்கு கொடுத்தது அப்படின்னு அவங்க உணர்வு பூர்வமா சொல்லும் போது அதை ஆழ்ந்து என்னால கவனிக்க முடிஞ்சது. அப்ப அவங்களுடைய எதுல வந்து அந்த மாற்றம் நிகழுது, எதனால நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தன்னலமற்ற ஒரு சொல், அந்த வார்த்தை தான். அப்ப அந்த வார்த்தைகள் அது வந்து நம்மளுடைய வார்த்தைகள் அல்ல, அது ஒரு மகானுடைய வார்த்தைய நீங்க எடுத்து புழங்கி அவங்க கிட்ட சொல்றதுனாலதான் வந்து அவங்களுக்கு அந்த தெம்பு ஏற்படுது. அது சத்தியமா சொல்றதுனால. உண்மை அனுபவித்து சொல்வதனால் பட்டறிவினால் தான் ஞானம் பிறக்கும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஒரு வறுமை காலத்துல குரு சொன்னார் வருவதை ஏற்றுக்கொள்ள அப்படின்னாரு. குருனா அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள நான் போய் கஞ்சமலையில எதுனாலும் போய் ஆலங்கிநாதர்கிட்ட தான் முறையிடும். அவர் எங்க குல குரு. எங்க வீட்டுல ஒரு செப்பேடு உண்டு. யாரும் என்னுடைய சந்ததிகளும் எனக்கு பிறக்கும் சந்ததி அனைவரும் என்னுடைய முதல் பிள்ளைகளுக்கு கஞ்சமலை என்ற பெயரையோ சித்தேஸ்வரன் என்ற பெயரையோ அல்லது சித்தையன் என்ற குருநாதனின் பெயரோ இட வேண்டும். பெயர் மாறும் பொழுது என்னுடைய சந்ததி வேறற்று அழிய கடவுதுன்னு எழுதி வச்சிருக்காங்க செப்பேடு. என் பேரு சொக்கனானது என்னோட முடிஞ்சு போச்சு. அந்த சித்தருடன் பழகிய ஆரம்ப கால சீட பரம்பரை வந்து எங்க குடும்பத்துல என்னோட முடியுது. அப்படி எதனால அங்க போய் முறையிடுவேன். ஒரு முறை தெருவுல நிறுத்திடுச்சு காலம். சாமி வறுமை பதம் கொடுத்தாதான் நமக்கு தெளிவு வருங்கிறதுக்காக தான் வறுமை பதம் கொடுக்கிறார். வறுமையை வந்து அவர் பர்மனண்டா தரது கிடையாது. நம் பிழைகளை உணர்வானால் ஒரு கஷ்டம் வரணும், வந்தாதான் பிழைகளை நாம் சிந்திப்போம். பணம் நிறைய ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு எங்கேயோ தடுமாறக்குள்ளதான் அந்த 10 ரூபாய் வேல்யூ தெரியும். அது போல வாழ்க்கையினுடைய வேல்யூ தெரியணும்னா ஒரு துன்பம், கடும் துன்பம் வந்தது. அங்க போய் முறையிட்டு இருக்கேன். அங்க ஒரு பெரியவர், வயதான பெரியவர், ஏடா எப்ப வந்தாலும் சித்தர்கிட்ட ஜாலியா பாடிட்டு என்ன சித்தா அவ்வாரியும்ப இன்னைக்கு திட்டிட்டு வரேன்னாரு. இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு சாமி, இந்த ஆள் சரியில்லை அப்படின்னு அப்போ சொன்னாரு. ஏன்னா கல்யாணம் பண்ணி வச்சாரு, பெரும் செல்வம் கொடுத்தார், எவ்வளவோ சிவனுடைய திருக்கூட்டங்களை எல்லாம் உருவாக்கியிருக்க, எத்தனையோ கோயில் திருப்பணி செஞ்சிருக்க. அப்பெல்லாம் வந்து சித்தா இதையெல்லாம் நீ செஞ்சேன்னு ஒரு நாள் பாராட்டி இருப்பியா, ஜாலியா ஏற்றுக்கிட்டு இல்ல, இந்த கஷ்டத்தையும் நீ ஜாலியா ஏற்றுக்கன்னாரு. கஷ்டத்தை எப்படி சாமி ஜாலியா ஏற்றுக்க முடியும்னே அவர் சொன்னாரு. நீ விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் துன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை, துன்பங்களை, வருத்தத்தை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் நீ கவலையோடு சுமந்தால் சுமையினுடைய பலு அதிகமாக இருக்கும். சந்தோஷமா ஒரு உடம்பு வத்தி ஒல்லியா குடல் சுண்டி போன ஒரு 700 கிலோ மூட்டை தூக்குறான். ஏன்னா அவனை அதை சுமையா நினைக்கல, சுகமான இதனால என் குடும்பத்துக்கு ஆகும்னு நினைக்கிறான். அது போல உன்னுடைய துன்பங்கள் வருங்கால சந்ததிகளுக்கு ஏதோ ஞானத்தை தருவதற்காக உனக்கு சாமி கொடுத்திருக்காரு, போடா பொழைச்சிக்கன்னாரு. நல்ல வாழ்க்கை திருவருள் கொடுத்திருக்காக அந்த அனுபவம், பட்டறிவு. வருவதை ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டால் வாழ்க்கையில் துன்பமே கிடையாது. ஆனால் வருவதை ஏற்றுக்கொள் என்பது வந்து இன்பம் வரும் பொழுது எவ்வளவு மனநிறைவோடும் சந்தோஷத்தோடும் ஏற்றுக்கொள்கிறோமோ
அதே போல துன்பம் வரும்பொழுதும் ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில பிரச்சனை கிடையாது. அந்த ஆள் இருக்காரு வீட்டுல, குழந்தைங்க எல்லாம் 10th படிச்சா கூட 12th காலேஜ் போனா கூட அப்பா இருக்காருன்னு ஊதாட்டனமா வாழுது. அப்பா என்ன இருக்காது, சரி அவன் பட்டு புத்தி வெட்டணும்னு விடுற அப்பா இருக்காங்க, அடித்து திருத்துற அப்பா இருக்காங்க. அப்ப நடக்க பழகும் குழந்தை நடந்து போகும் பொழுது அம்மா வேடிக்கை கீழே விழுறப்ப கரெக்டா கையை பிடிப்பாங்க. அம்மா யார்கிட்டயே கதை அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த புள்ள விழுற ஸ்டேஜ்ல போய் கையை பிடிச்சுக்குவாங்க. அது போல இறைவன் அந்த இறைநிலையில யார் இருந்து நம்மை நெறிப்படுத்தி அந்த அது ஒரு வார்த்தை உட்படுத்தி இணையாண்ட பராபரமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? வார்த்தை சொல்ல முத்தித்தலம் தீர்த்த முறையாய் வழிபட வார்த்தை சொல்ல ஒரே ஒரு வார்த்தை தெளிவு அவ்வளவு வருவதை ஏத்துக்கிற ரைட் ஓகே, சாமி கொடுக்கிறாரு ஏத்துக்கிற. ஆக கொடுத்தவருக்கு எடுக்க தெரியும்ல. கைலாஸ் எனக்கு 10 ரூபா கொடுத்தா நான் கொடுக்கலன்னு அது எப்படி எடுக்குன்னு கைலாஸ் தெரியும்ல. அதுவும் வருவதை ஏற்றுக்கொள்ள. இதுதான் இந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதுக்காக சொல்றேன் ஐயா. ஐயா ஐயா இதுதான் ஒரே வார்த்தை. கேக்குது கண்ணு, வருவதை ஐயா ஐயா ஒரே நிமிஷம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இந்த மீட்டிங் நடுவில் தான் பிரேக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கிங்க. 40 மினிட்ஸ் முடிய போகுது. ஒரு வேளை கட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ரீஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, வகுப்பு முடிவே இன்னும் 4 நிமிஷம். ஓகே ஓகே, கருத்துக்களை மட்டும் பகிரலாம். குருவானவர் தாயாகவும் தந்தையாகவும் என்ன சொல்றது தந்தையாகவும் எல்லாமாகவும் இருப்பாரு அவரு. குருவானவர் வந்து தந்தையாவானும் சார்கதிங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்த ஊனாகுவானும் உயிர்த்தாகுவானும் கோணாகுவானும் எல்லாமும் அவர். ஏன்னா அவர் என்னுடைய நிலை எனக்கு எதுவாயினும் அது தனக்கா தான் செய்வதாக நினைக்காமல் தனக்கு செய்து கொள்வது போல சீடனுக்கும் செய்திருப்பார். எந்த பிரதிபலனும் எனக்கு சாப்பிடக்குள்ள இந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம சாப்பிடும் போல என் சீடன் பசித்திருந்தால் அவன் பசி போக்கவை எனக்கு எப்படி உணவு எடுத்துக்கொள்வேனோ அப்படி கொடுக்கக்கூடிய தன்மை தனித்தன்மையா சொல்லுவாங்க. இங்க வந்து உணவு என்பது ஞானத்தை குறிக்கக்கூடியது. மனக்கவலை அந்த ஒரு செகண்ட் உள்ள ஒருத்தர் அன்னைக்கு சென்னைக்காரர் சொன்னார், ஐயா அந்த பதிவை கேட்ட பிறகு மனசு பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. யாரு சொன்னாங்க? நம்ம கைலாஸ் தான் சொன்னாரு. கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல கைலாஸ்? ஆமாங்க, அந்த வார்த்தை நான் தான் சொன்னேன். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். அந்த ஒரு வார்த்தை வந்ததுன்னாவே நம்மளைய அது ரொம்ப ஏற்புடையதா இருக்குங்கய்யா. ஆக வார்த்தைகள் அனைத்தும் இறைவனால் அருளப்பெற்றவை. இறைநிலையை நோக்கி எவன் பயணித்து கொண்டிருக்கிறானோ அவன் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை இறை வார்த்தையாக செயல்படும். ஆக பூரணமாய் சோதி கடல் அறிந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க அன்பு வடிவாக இயக்குகின்ற இறைவனை போன்ற ஒரு அந்த அன்புங்கிற வார்த்தை உதட்டிலாவது முழுமையாக தேக்கி, முழுமையா தேக்கினா நாக்குல எது தேக்கினாலும் உள்ள போயிடும் இல்ல, வெளியே வராது இல்ல. உமிழ்நீர் சேர்ந்தாலும் உள்ள போயிடும், பால் தேங்கினாலும் எல்லாம் உள்ள போயிடும் இல்ல. நல்ல விஷயமா இருந்தா உள்ள போயிடும், கெட்ட விஷயமா இருந்தா வெளியே துப்பிடுவோம். அதுபோல அந்த நல்ல விஷயங்களை உள்ள அனுபவம் அமைச்சராய் வாழ்க. லைன்ல வந்துட்டாங்களா கைலாஸ்? வந்துட்டாங்க. நீங்க பேசுங்க. ஜோதிகர்கள் அறியாத ஆசானும் எவன் ஒருவன் இறைவனை தான் இறைவன் அல்ல இறைவனால் அருளப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஒரு கருவி என்பதை தெளிவாக தெரிந்து எந்த தற்சார்போடு மட்டும் வாழ்ந்து தன்னை போல அந்த இதுல கூட வரும் பைபிள்ல, தன் சாயலாக மனிதனை அவர் படைத்தார். அதே ரிக்வேதத்துல என்ன வருதுன்னா, என் சாயலாக நீ படைக்கப்பட்டிருக்கிறார், ஆகவே என்னுடைய இரக்கமும் என்னுடைய அன்பும் என்னுடைய செயல் திறமையும் உன்னுள் என்றும் இருக்கும்.
அதை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது நீ என் நிலையை அடைவாய் அப்படின்னு. எனக்குள் இமைப்பொழுதும் நீங்காமல் இறைவன் இருக்கிறார். என்னுடைய செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஓங்காரமா என் உள்ளத்தில் இருக்குல்ல வருதில்லை, உய என் உள்ளத்தில் நான் உய்வதற்காக ஒருவனாக இறைவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை யார் ஒருவர் தெளிவுபட நமக்கு தெளிவித்து தான் வாழ்ந்து வாழ்வதை பார்த்து நாம் வாழ வழிகாட்டுகிறாரோ அவரே குரு. அங்க என்ன எதிர்பார்க்கிறது? அப்பா அம்மா போல தந்தை தாய் ஆவானும், அப்பா அம்மாவா அவர் இருப்பாரு. சார்கதி, நம்ம எந்த பிரச்சனைலாம் அவர்கிட்ட அவர் சொன்னார் இல்ல, ஐயா நவநீதன் ஐயா வந்து ஒரு நண்பனா, அப்படி சார்கதி. அதே போல தந்தை தேயானும் சார்கதி ஆவானும் அந்தமிழா. அவர்கிட்ட பேசினா நம்ம மனசுல இருக்கிற துன்பம் எல்லாம் பறந்துடும். அது வரவே வராது. ஓ அவ்வளவுதானே, விடு பார்த்துக்கலாம் ஐயா சொல்லிட்டாரு அப்படி. அப்படி அந்த சார்கதி தந்தை தேயாவானும் சார்கதிங்காவனும் அந்தமிழா இன்பம் நமக்கு ஆவானும் எந்த மூணாகும் எனக்குள் உரைபவராக சிறுமானை போல அவர் கருத்துக்கள் எனக்குள் உறைந்து என்னை நெறிப்படுத்தும். அருட்கோணாகுவான். அவருக்கு அருளை தரக்கூடிய அரசராக இருப்பாரே தவிர பொருளை பெறக்கூடிய ஆளா கையேந்தும் பிச்சு யாசகராக இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட அருட்கோணாகுவானும் குரு. அப்படிப்பட்ட குரு திருவருளால் எல்லோரும் வாழ சுத்தனா பெருமானிட்ட வேண்டிக்கிறேன். கருத்துக்களை பகிரலாங்கய்யா. ஐயா இப்ப நம்ம குருன்னு நமச்சிவாய வாழ்க. ஐயா ஒரு குருநாதர் வந்து நம்மளுடைய உடலை பார்ப்பாரா இல்ல நம்மளுடைய ஆன்ம பக்குவத்தை பார்ப்பாரா அப்படின்னா, ஒரு குரு என்பதே வந்து இந்த லோகத்துல இறைவனால நம்ம இனி வந்து நம்மளுக்கு இங்க நம்ம வேண்டி பெறக்கூடிய ஒன்றை வந்து இறைவன் வந்து இங்க வைக்கல. அவரு நம்மளுக்கு தேவையான அனைத்தையும் படைச்சுதான் நம்மள இந்த உலகத்துல படைச்சிருக்காரு. ஆனா நம்மளால முடியாத ஒரே விஷயம், இறைவனால மட்டுமே நம்மளுக்கு நல்கக்கூடிய ஒரே விஷயம், அதுவும் வந்து அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய அந்த பெருமையின் மூலமாக அவரே குருபெருமான இறங்கி வந்து இங்க செய்யக்கூடிய ஒரே வேலை வந்து நம்மளுடைய முக்தி அப்படிங்கிற இந்த மரணமில்லா பெருவாழ்வு மோட்சம் அப்படிங்கிற இந்த ஒரு செயலுக்காக தாங்க வந்து குருபெருமானே வந்து நம்மளுக்கு மித்த வேற எந்த செயலுக்கும் வந்து அவனவன் கர்ம வினைப்படி இங்க என்ன நடக்கணுமோ இது அனைத்துமே வந்து எம்பெருமானால எல்லாமே 36 தத்துவங்கள் வாயிலாக என்ன வேணும், இங்க நீ உண்ணுவதற்கு ஒரு வாழைப்பழத்துல இருந்து நம்ம படுத்து தூங்குறதுக்கு ஒரு பஞ்சு மெத்தை வேணுங்கிறதுக்கு ஒரு இலவம் பஞ்சுல இருந்து இறைவனால எல்லாமே படைக்கப்பட்டு விட்டது. இனி நம்ம அவர்கிட்ட கேட்டு பெறுவதற்கு எதுவுமே இல்லை. முக்திங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான் வந்து அருள்றதற்காக நம்மளுடைய குருபெருமானும் அவரும் வந்து அந்த ஒரு விஷயத்தான் நம்மளுக்கு வந்து காட்டி கொடுப்பாரே ஒழிய மித்தபடி வேற எந்த விஷயத்தையும் நம்மளுக்கு அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கவும் முடியாது. வாழ்ந்த எல்லா பெருமக்களும் மணிவாசகர் பெருமானும் தன்னுடைய போற்றி திருவகவல்ல ரொம்ப திடமா சொல்லும் போது அவரும் சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, செல்வம் எனும் அல்லலில் பிழைத்தும் கல்வி எனும் பெருங்கடல் பிழைத்தும் அப்படின்னு பிடிப்பாங்க. ஆமா, அப்ப எதற்காக ஒரே ஒரு விஷயம் முன்னாடியே சொல்லிடுவாரு, தொல்லை இரும்பிறவி. தொல்லை இரும்பிறவி அப்படிங்கிற அந்த ஒற்றை வாசகம் யாருடைய உள்ளத்துல வந்து தைக்குதோ அதுலயே வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து அந்த ஒற்றை வரி வழங்கிச்சுன்னா சிவபுராணத்துல மீதி எந்த திருவாசகத்துல எந்த ஒரு வரியும் யாருக்கும் தேவைப்படாது. நம்மளுடைய ஆன்மா வரிகளையும் எல்லா வழியும் அகப்பொருளும் தெரிந்த ஆன்மா சிவத்தை அடைஞ்சிடும். ஆமா, அப்ப குரு பெருமான்ங்கிறது என்னுடைய ஒரு இதுல வந்து அவங்க வந்து தன்னை நாடி வரக்கூடிய சீடர்களின் அந்த ஆன்ம லாபத்துக்காக மட்டும்தான் பாடுபடுவதைய, ஏன்னா அவங்களுக்கு இந்த தேகத்துக்காக வேற எந்த விஷயங்களும் வந்து நம்மளுக்கு இறங்கி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதை செய்யக்கூடிய அனைத்து தகுதியையும் இறைவன் வந்து நம்மளுக்கு படைச்சுதான் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த ஒரு உலகியல் விஷயங்களுக்காக அல்ல. இன்னொன்னு ஆன்மீகம் என்பதே வந்து இறைவனை வந்து நம்ம கண்டு அவரோட கூடி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடு என்கிற மாதிரி
அதற்காக தான் ஆன்மீகமே ஒழிய, உன்னுடைய ஆன்மத்துக்காக ஒழிய, இங்கே இருக்கிற உலகாயத்துக்காக வந்து ஆன்மீகம் கிடையாது. அதே மாதிரி அது அந்த அந்த ஒரு இதை நம்மளுக்கு கொண்டு சென்று நம்மளை அடைய வைக்கிறதுக்காக தான் குரு பெருமானும் வந்து அந்த நிகழ்வை தான் நம்மளுக்கு உண்மையான குருமார்கள் நடத்தி காட்டுவாங்க. மித்தபடி அம்மா சொன்ன மாதிரி எனக்கு அது செய்யறேன், இது செய்யறேன், மாந்திரிகம் செய்யறேன், அது செய்யறேன், இதெல்லாம் வந்து எல்லாம் உனக்குள்ள இருக்கு. ஏன்டா அலறேன்னா எனக்குள் இருக்கா? எங்க இருக்கு? அட உனக்குள்ளதாப்பா இருக்குடா. மாணிக்க வாசன் அவர் சொன்னார்லதான், எனக்குள்ளும் இருக்கார், உனக்குள்ளும் இருக்கார். இன்னொன்னுங்க, ஒரு குரு பெருமானுங்கிறவங்க தன்னை விட வந்து ஒரு வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லுவாங்க, என்னுடைய சீடன் வந்து எனக்கு எட்டாத கனிகளை என் தோளின் மீது ஏறி நின்று அவன் பறிக்க வேண்டும் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆனந்த மயத்துல வந்து நம்மளோட நம்மளுடைய சீடன் வந்து இன்னும் அதிக பார்த்து மிக மகிழக்கூடியவராக இருப்பார், மகிழக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னி வந்து அவங்க அடுத்த ஆனா இப்ப இருக்க குருமார்கள் எல்லாமே வந்து சிவகைலாசுக்கு சொன்ன மாதிரி ஒரு தங்க ருத்ராட்சம் தரேன்ட்டு எல்லாரையுமே ஒரு அடிமைகளாய் வச்சு நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்த பிறகு தன்னுடைய அந்த இந்த உலகியல் விஷயங்கள்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அது ஒரு மட்டாதிபதியாவோ இதுவோ அதை கொண்டு வர்றதுக்கு தான் பாக்குறேன் ஒழிய, இருக்கும் போதே அவனுக்கு அந்த இறையை காட்டி அந்த இறைவனை காட்டி அவரோடு கூடி வாழுகின்ற அனுபவத்தை கற்றுத்தராத யாரும் குருவாக முடியாதுங்கய்யா. இல்ல, குருவுடைய வேலை என்னன்னா முற்ற செய்தல். முக்தி என்பதற்கு முற்றுதல் என்பதனுடைய வார்த்தை திரிவு. தேங்காய் முத்துனா பூஜைக்கு போவோம், அது போல ஆன்மா முத்துனா இறைவன் போயிடும். ஆன்மா அறிவாலும் ஞானத்தாலும் உதறி செய்ய எவன் செய்கிறானோ அவனே ஆசான், அவனே குரு. வந்தாரு, பார்த்தாரு, தில்லை பொதில் வரேன்ட்டாரு, இவர் பாட்டுக்கு நடக்கிறாரு, வழிநடுகு ஞானம் மாணிக்க எல்லாம் தேடுறாரு, அலையிறாரு, கடைசியில தெருவெங்கும் தேடியும் காணி. காலால் நடந்தார், தலையால் வணங்கினார், வாயால் வாழ்த்தினார், கடைசியில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம். ஏப்பா கவலைப்பட, உன்னுடைய உள்ளத்தின் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவன் உனக்குள் இருக்கிறார் இறைவன், நீ உனக்குள்ளும் இருக்கும் இறைவன் உனக்கு உறுதுணையாக இருக்கிறாய் என்பதை தெளிந்து கொண்டால் நீ இறையாம் நிலை பெறலாம். அவ்வளவு சின்னதா. இதை எவன் தெளிவா சொல்றானா அவனே ஆசான், அவனே குரு, அவனே இதை விடுத்து வேறு எதை சொன்னாலும் பாப்பா நம்ம மடத்துக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடு, ஆடிக்கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் கைலாசு அப்படி எல்லாம் சொன்னா வேஸ்ட். கைலாச ஆடிக்கார் இவருக்கு வாங்கிக்கிறோம், ஐயாவுக்கு வாங்கிக்கிறோம், நம்ம சம்பாதிக்கணும் பேராசையில் வயப்பட்டு போவோம். ஆக ஆன்மா முற்றுவதற்கு இறையான் தன்மை என்ன, இறைவுடைய தன்மை என்ன? பாரபட்சமற்ற அன்பு காட்டுதல். அந்த பாரபட்சமற்ற அன்பு காட்டி நல்லவர் தீயவர் எனாது எல்லோருக்கும் அன்பு காட்டும் பொழுது கொள்ள நமந்தவர் கொண்டு, அதாவது நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் கட சிவமுத்தி காட்டுவர். அப்போ சிவமுத்தி போனாதான் பிறவா நிலை வரும், பரமுத்தி போனா பிறப்போம், முத்தி அடைந்தால் பிறப்போம், ஜீவன் முத்தியானா பிறப்பாங்க. ஆனா சிவமுத்தி அடையும் பொழுது பிறவி கிடையாது. கொள்ள நமன் தமர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கடுப்பனை அஞ்சலுக்குமே. ஆக அந்த அல்லல் கெடுக்கக்கூடிய அந்த அஞ்சலத்தை ஓயாமல் ஓதி தலைவரை நீங்க அன்னைக்கு ஒரு விழால சொன்னேன், எங்க இப்ப காலம் இல்லை, அது அந்த சப்ஜெக்ட் சிந்திக்கும் பொழுது பேசுவோம். எல்லாருக்கிட்டையும் நமச்சிவாய் சொல்லி இங்க பாஸ்வேர்டை கொடுத்துருக்கேன்னா நீங்க எல்லாருக்கிட்டையும் நமச்சிவாய் வாழ்க்கை நமச்சிவாய் சொல்லி இப்ப நாத்தலும் வேற ஏத்திடுறீங்களா? நமச்சிவாய்னா நுனி நாக்குல போயிடும், நமச்சிவாய்னா நாக்குல அழுங்கும். நாளைக்கு அங்க போய் அந்த ஆளுங்க கூட்டி போக வரக்குள்ள கொள்ள நமந்தமர் கொண்டு போகும் எடுத்து யமதர்மனை பார்த்து நமச்சிவாய் வாழ்கன்னு சொன்னோன்னு வச்சுங்களேன், டே இத நம்மளால ஆளுடா இவனைங்கடா இங்க கூட்டி வந்தீங்க இல்ல. ஆக ஒரு வார்த்தையுட்படுத்தி இணையாண்டவர் அவர். ஆக எல்லோருக்கும் எல்லா நலனும் கிடைக்க திருவருளை பிரார்த்தித்து கைலாஸ் வேறு யாராவது கோவிந்தையா 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 நீங்க சொல்லுங்க. கோவிந்தையா புதுசா ஜாயின் பண்ணிருக்காரா? எப்பவும் அமைதியா அப்படியே உட்கார்ந்துட்டாரு. எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவர் எதுவும் பேசவே மாட்டாருங்கய்யா. இல்ல, எல்லாம் தெரிந்தவர்கள் பேசாதனால்தான் ஒண்ணும் தெரியாதவங்களாம் பேசிட்டு கோவிந்தனா பிரச்சனை. கோவிந்தனா கேட்டுட்டு தான் இருக்கீங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. கோவிந்தனா யார் குரு? கோவிந்தனா ஐயா அப்படி எல்லாம் இல்லைங்க, எதுவும் நம்மளுக்கு தெரியாதுங்க. இல்ல
அதாவது நிறைய தெரிஞ்சவங்க பேசாத இருக்கிறதால என்ன கூட கொஞ்சம் தெரிஞ்சவங்களாம் பேசிட்டு இருக்கோம், அதான் பிரச்சனை. உங்க கருத்தை சொல்லுங்க கோவிந்தண்ணா. யார் குரு? ஐயா இப்ப இறைவன் தான் குருவா வருவாருங்க மாணிக்கவாசகர் வந்தாவதி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்களும் திருவாசகம் படிச்சிருக்கோம். அருவரத்தருவன் குருவன் ஆகியா எப்படி வருவார்? வருவாரா, வாத்தியாரா வருவாரா, இல்ல ஒரு எப்படி வருவார்? குரு எப்படி வருவார்னு தெரிஞ்சாதானே சாமி நம்ம குருவா இவருதான் குருன்னு ஏற்றுக்கொள்ள முடியும். அது இல்ல, அதுக்கான விடை என்னன்னா, யார் ஒருவரோடு நீங்கள் பேசும் பொழுது இவருடைய அந்த உங்க யாரொருடன் நீங்கள் பேசும் பொழுது அவருடைய வார்த்தைகள் உங்கள் மனதை அமைதியடை செய்கிறதோ, அவருடைய உருவம் உங்கள் மனதில் அவரை பிரியும் பொழுது உங்கள் கண்களில் நீர் ததும்புகிறதோ, யார் ஒருவரை என்று காண்போம் என்று ஏக்கம் வருகிறதோ அவரே உனக்கு உள்ள குரு என்று தேர்ந்து கொள் அப்படின்னு இவர்கிட்ட நம்ம இவன் கேட்பான். போயிட்டு உபமன்யு இருக்காருல்ல, உபமன்யு முனிவர், அவர் கேட்கிறாரு, யார் குரு, குரு என் குருவை எப்படி கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு. அப்ப இந்த கருத்தை பெருமான் சொல்றாரு, நம்பெருமான் சொல்றாரு, யார் ஒருடைய வார்த்தை உனக்கு அமைதி உண்டாக்குகிறது, யார் ஒருடைய வார்த்தை உன்னை மனம் லயிக்க செய்கிறது, யார் ஒரு 13 சொல்லுவார், யார் ஒருவரை பார்க்கும் பொழுது அவரை சந்தித்து பேசி பிரியும் பொழுது உன் கண்களில் நீர் அரும்புகிறதோ, அது மாதிரி 13 சொல்லி இவரே உடனே உன்னை பார்த்துட்டு அதுக்குள்ள இந்த ஆளை பார்த்து அதுக்குள்ள இந்த டைம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் என்னைக்கு வாய்க்குமோன்னு ஏக்கம் வர்ற மாதிரி இருந்தா அவங்க நம்ம தெளிவுபடுத்த இறைவன் அவர்களை திருமேனியாக கொண்டு நமக்கு உபதேசம் செய்கிறார், அவ்வளவுதான். எங்க ஆடுரையெல்லாம் அப்படி வேன்னு இருப்பாரு. அவரு பார்த்தா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அது கடல், இதுதாண்டா சிவம், உனக்குள்ளே இருக்காரு, போடா, என்னடா உனக்கு பிரச்சனை, பணம் வேணுமா, இறைவன்ட்ட முறையீடு, உடலை எது கொடுத்துருக்காரு, வேலை செய், 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய், பணம் வரும், தர்மம் பண்ண நினைக்கிறா, பண்ணணும்னு நினைப்பு வந்தது, தர்மம் பண்ணிரு, யோசிச்சு செஞ்சா 1 ரூபா கொடுக்கலாமா 10 ரூபா கொடுக்கலாமா, வந்துடும், காலியாடும், தர்மம் பண்ண முடியாது பாரு. அப்ப ஐயா பிரிந்த ஏக்கம் இன்னுமே அப்படியே எப்படா. ஆனா அவருடைய வார்த்தைகள் காதில், அதாவது ஆன்மாவும் உள்ளிருக்கு, ஆசானும் உள்ளிருக்கிறார். அந்த ஆசான் கூறி வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் நம்ம உள்ளிருந்து செம்மைப்படுத்துகிறதோ அவர்தான் குருன்னு நமக்கு அடையாளம் கண்டுக்கணும், அவ்வளவுதான். அன்னைக்கு பிச்சைக்காரி அன்னைக்கு சொன்னேன்ல நம்ம வகுப்புல, அந்த பிச்சைக்காரி 14 கொடுத்தாலே. ஆமாங்க 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 சொன்னீங்க ஐயா. ஆனா அந்த கருத்துக்கள் மறுபடியும் எல்லாத்தையும் கொஞ்சம் கேட்க வேண்டாங்கன்னா, அந்த சரஸ்வதி தேவி சொக்கரையாவுக்கு ஒரு சின்ன சந்திப்பு நிகழ்ந்தது. அந்த கருத்துக்கள் ரொம்ப வேதநாயகிக்கும் சொக்கரையாவுக்கும் ஒரு சின்ன உரையாடல், கலந்துரையாடல் நடந்தது. அதை நம்ம கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம கேட்கணும்னு வேண்டிக்கிறேன். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. 6ஆம் ஆண்டு 63 விழாக்கு நான் பவானி போயிருந்தேன். ஏன்னா அந்த திருக்கூட்டம் அடியேனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அடியேன் உருவாக்குற நோக்கத்திற்காக அது செயல்படுவதில்லை, அதை விடுங்க. நாங்க போறப்ப நிறைய ருத்ராட்சம் போட்டு நிமித்திக்கிட்டு பந்தாவா போனேன். அங்க ஒரு பிச்சைக்கார கிழவி தூய வெள்ளை ஆடை, கழுத்து நிறைய ருத்ராட்சம், நாங்கெல்லாம் கருப்பு திருநீர் வச்சுட்டு போனோம். தாங்கள் அணியும் திருநீரை போல வெண்மையான உள்ளமுடையவர்கள்னு பெரிய புராணத்துல தொண்டருக்கு இலக்கணம் பேசுது. ஆனா பூரா கருப்பு கலர் திருநீர் அடிச்சு விட்டானுங்க இந்த புத்திசாலிங்க. இதுதான் ஒரிஜினல் திருநீர் அப்படின்னு கருப்பு திருநீரை, நரநரப்பான கருநீரம் உள்ள திருநீரை அணியக்கூடாதுன்னு விபூதியல்ல வருது. ஆனா கருப்பு திருநீர்னா அந்த கிளவி வெள்ளை திருநீர் வச்சிருந்தா என்ன நம்ம யோசனை கொடுத்தா எதை வேணாலும் வாங்கி பூசிக்குமே. அப்படியே அந்த கிளவி வெள்ளவிடையே திருநீர் போனதும் வட இங்க இருந்து போனேன். போகல, கொஞ்சம் கடந்து கூட சொக்காவா இங்க இருந்து, இந்த கிளவி யாரா சரியா சொக்கரையான எல்லாம் சொல்றதை கேட்டு ஒருவேளை கிளவி சொல்லுது. அங்க போனோம். அந்த கிளவி
ஒரு கவுன்சிலர் பார்க்க எப்படிடா போவேன், அம்மா இப்படி போவேன். ஒரு எம்எல்ஏ பார்க்க முடிஞ்ச வரைக்கும் வாடகைக்காவது அந்த கட்சி கரை வேட்டி கட்டிட்டு போவேன். சரி, அப்புறம் மினிஸ்டர் பார்க்க போனா அம்மா எம்ஜிஆர் உடம்பு ஒரு குறுகிட்டு போவேன். ஏன்னா ஒரு பதவியில போற தேவராஜன் திருப்பையராவுடைய சங்கமேஸ்வரனை பார்க்க போற நிமித்திக்கிட்டு போற போப்போ அடுத்த பிரிவில் இந்த இடம் உனக்கு தாண்டு. யார் அந்த பிச்சைக்காரர்களை அப்படி கிளவி கடைசியில என்ன பாட்டி என்ன இங்க உட்கார வச்சிட்டியே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு, இல்லைங்கம்மா இல்ல நானும் போன பிறவில மிகப்பெரிய சிறுவனையாரா இருந்திருக்கேன். ஒருமையின் தாம் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமா புடைத்து என்பது போல நானும் நிறைய படிச்சிருக்கேன். அப்புறம் ருத்ராட்சம் சொல்லி இருக்கு. ஆனா ராஜகோபுரம் திருவடி கேள் இருக்க என்றார்னு பதிகம் பாடிட்டே இருந்தானா சாமி திருவடி ராஜகோபுரம் தானே இங்க உட்கார வச்சுட்டாரு. சங்கமேஸ்வருடைய உற்சவர் வெளியே வந்தால் மட்டும் நான் அவரை தரிசிக்க முடியும். மூலவரை இந்த பிறவில நான் பார்க்கவே முடியாது. ஏன்னா உள்ள போனா ஏய் பிச்சைக்காரி வெளியே போன்னு வெளியே முடிக்க விட்டுறாங்க. அடுத்த பிறகு உனக்கு இந்த இடம் தான். ஐயோ கிளவி அப்படின்ட்டு நேரா போய் கார்ல இருந்த ருத்ராட்சரம் கழட்டிட்டு ஒரு ஜபமாலை ஒரு மணி மட்டும் போட்டுட்டு அப்படியே அமைதியா போய் யாருக்கிட்டையும் பேசல. அதோட இன்னொரு வார்த்தை சொல்லிச்சு அந்த கிளவி. ஒரிஜினலா திருவாரூரம் பண்ண ஞான சம்பந்தரே ஆத்துக்கு அந்தாட்டம் தான் பாடினாரு. வர பக்தாதிகளுக்கு இடையூறா நீ போய் சத்தம் போட்டு பாடினா சாமியை பார்த்து சிரிக்க மாட்டாரா ஏதோ சொல்லிச்சு. காலம் கருதி ஆடியோ வேகமா ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களே. அப்புறம் என்னாச்சு, அப்படியே போயிட்டு யாருக்கிட்டையும் பேசல. அப்படி போனேன், அமைதியா வந்தேன். அங்க அந்த இளந்த மரத்தடியில கிளாஸ் நடத்தும். ஒருத்தர் இளந்த மரத்துல கஞ்சி அடிச்சுட்டு கிடப்பான். ஆனா மாலை நேரம் ஆனா அவன் குழந்தைகளுக்கு இலவசமா டியூஷன் சொல்லி கொடுப்பான். அந்த நல்ல பண்புக்காக இவன் சமுதாயத்துக்கு உருவாக்கணும். அந்த இடத்துல நிறைய டியூஷன் குழந்தைங்க தேவரை ஒப்பிச்சு பரிசு வாங்குறதுக்காக நின்று அதுவும் கிட்ட பேசிட்டு கூணிக்குறி வெளியே வந்தேன். அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஐயா வாங்க இங்கதான் நிகழ்ச்சினாங்க. ஐயாவாவது பையாவாவது கிளவி அங்கிருந்து நல்லா போட்டு விட்டுனேன். நேரா போய் அந்த கிளவியை பார்த்தேன், வணங்கினேன், பாட்டினேன். நான் இங்க கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். இந்த மூட்டையை வாங்கிட்டு போக சரியான ஆள் கிடைக்கல. இல்ல இதை எடுத்து போனோம் துணி மூட்டையை கொடுக்கு. என்னோட துணி மூட்டை சரி கிளவி கொடுக்குது, ஆசையா கொடுக்குது, நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கு. சிவருமான் முன்பு பணிவுடன் செல்ல வேண்டும். இல்ல நிமித்திட்டு தர கோயில்களை போனாலும் நிமித்திட்டு போறது, கண்டவன்லாம் காலில் உழுவு விடுறது. அங்க வழிபாட்டுக்குரிய ஒரு சிவன் மட்டும்தான். நீ இத்தனை ருத்ராட்சம் மாட்டிட்டு காவி கட்டி வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டு தூய வெண்கலிங்கத்தரான்னு ஏன்னா காவி கட்டிட்டு போற கல்லாடை கட்டிட்டு போற நீ உருப்பட போதுமா, உன் குடும்பம் எல்லாம் நல்லா அதுன்னு திட்டுது. அப்புறம் ஏதோ நடந்தது. அப்புறம் பாட்டிக்கிட்ட வணங்கினேன். பாட்டி ஒரு மூட்டை கொடுத்துட்டு அழுக்கு மூட்டை சரி கொண்டு போய் இங்க காவிரியில போடலாம் இல்ல